இன்னும் சிலரெல்லாம், அம்மா நாங்கள் போன பிறவியில் நாங்கள் யாராக இருந்தோம், என்ன செய்தோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் கடந்த பிறவியில் யாராக இருந்தீங்க, என்ன செய்தீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தாது. அதை தெரிந்து கொள்வதனால அது உங்களுடைய கர்மாவை மாற்றவோ உங்களுடைய கர்மாவை அழிக்கவோ அதால் முடியாது. அதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த பிறவியில் எப்படி வாழ்கிறீங்க, இதுதான் உங்களுடைய கர்ம பரிசோதனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் யார், என்னவா இருந்தீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதை விட நிகழ்காலத்தில் நீங்கள் விழிப்புடன் வாழ்வதே உங்கள் கர்ம சுழற்சியிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் கர்மாவை பார்த்து பயப்படாதீங்க, அதை புரிந்து கொண்டு அதன் பிடியிலேருந்து விடுபடுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் புதிய கர்மாவை உருவாக்காமல் அம்மாவிடம் உங்களை அழைத்து வரும் பாதையாக உங்களுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அம்மாவின் சக்தி உங்களுக்குள்ள விழிப்புணர்வாக மலரும் அந்த கணத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையின் பாதை மாறத் தொடங்கிவிடும். அம்மாவை உங்களுக்குள்ள உணரும் அந்த தருணத்திலிருந்து நீங்கள் அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அப்பொழுது உங்களுடைய கர்மா படிப்படியாக குறைய தொடங்கிவிடும். அதனால் உண்மையோடு வாழுங்க, அன்போடு வாழுங்க, கருணையோடு வாழுங்க. அப்போது உங்களுடைய உள்ளமே அம்மாவின் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஆலயமாக மாறிவிடும். அதாவது அம்மாவை உங்களுக்குள் உணரும் அந்த கணத்திலிருந்து உங்களுடைய கர்ம பிடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைந்து கொண்டே வரும். இது நீங்கள் ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடிய செயல் இல்லை, தினமும் அம்மாவின் அருளில் கரைந்து கொண்டே வரணும். அப்படியே தினமும் அம்மாவின் அருளில் கரைந்து கொண்டே வரும்போது உங்களுடைய கர்ம பிணைப்புகள் அப்படியே கரைந்து கொண்டே வரும். கரைந்து கரைந்து ஒரு நாள் முழுவதுமாக அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு அந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறுதியில் அந்த பேர் அமைதியிலும் பேர் ஆனந்தத்திலும் நிலைப்பட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கான விடுதலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதாவது கர்ம பந்தத்திலிருந்து நீங்கள் விடுபடாத வரை அது உங்களை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களை ஒவ்வொரு பிறவியாக எடுக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போது அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுறீங்களோ அப்போ தான் அது உங்களை தொடராது. நீங்களும் பிறவி சுழற்சியிலேருந்து விடுபட்டு இருப்பீங்க.